ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கூகுள் பே, அதாவது ஜிபே அக்கௌண்ட்டோட யூபிஐ பின்னை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய கூகுள் பே அதாவது ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிபே ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் வலது பக்கமாக கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வலது பக்கம் கார்னரில் இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆயிடும். ஸோ இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ பின்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போன உடனே பார்த்தீங்கன்னா அதில் மேலே வலது பக்கம் கார்னரில் ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யூபிஐ பின் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்டர் 4 டிஜிட் ஓல்டு யூபிஐ பின், அதாவது நீங்கள் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க யூபிஐ பின்னை அதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது ஓல்டு யூபிஐ பின். ஸோ அந்த ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க யூபிஐ பின்னை அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண போகிற யூபிஐ பின்னை டைப் பண்ணணும், அதாவது என்டர் 4 டிஜிட் நியூ யூபிஐ பின். நீங்கள் புதுசாக ஒரு யூபிஐ பின் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, ஸோ அந்த யூபிஐ பின்னை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த யூபிஐ பின்னை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் என்னென்னா கன்ஃபார்ம் 4 டிஜிட் நியூ யூபிஐ பின், அதாவது ரீசெண்டாக நியூ யூபிஐ பின் க்ரியேட் பண்ணிங்களா, ஸோ அதை சேம் யூபிஐ பின்னை மறுபடியும் இதில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டைப் பண்ணிவிட்டு கீழே டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட யூபிஐ பின் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் பேல எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ பின்னை வேணாலும் இந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.